കലിയുഗം പ്രാർത്ഥനായുഗമാക്കും. നമ്മളെല്ലാം പ്രാർത്ഥനയോടെ വാഴ വേണ്ടിയ കാലമാക്കും കലിയുഗം. പ്രാർത്ഥന தான் നമുക്ക് രക്ഷ. പ്രാർത്ഥന தான் நம்மளோட சமாதானம். பிரார்த்தனை தான் நம்மளோட சம்பத்து. பிரார்த்தனையில் இருந்தால் ரட்சையும் கிடைக்கும், சமாதானமும் கிடைக்கும், சம்பத்தும் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு வேணும் வாழ்க்கையில். ரக்ஷா நமக்கு யார் இருக்குது? ரட்சைக்கு பகவான் தான் இருக்கிறார். நமக்கு யார் சமாதானம் கொடுக்கிறார்? பகவான் தான் கொடுக்கிறார். நமக்கு யார் சம்பத்து கொடுக்கிறார்? பகவான் தான் கொடுக்கிறார். இதெல்லாம் வேறு யாராலையும் தர முடியாது. ஏதாவது நம்ம கையில் இருந்தால் அதெல்லாம் கடவுள் கொடுத்தது தான், அதில் சந்தேகம் இல்லை. This dark iron age of Kali Yuga is actually the age of worship. We need protection, we need our doubts to be pacified, and we need to become content and become all auspicious. And who can do all this? It is only the Lord who can offer protection. When we are deeply in distress, who can pacify us? It is only the Lord. Who can give contentment to our soul? It is only the Lord. And who can give us all auspiciousness and goodness? It is only the Lord. So let us pray very deeply and very fervently and hold on the lotus feet of the Lord. Om Sharavana Bhava. Om Sharavana Bhava. இப்போ ஒரு மகா சங்கல்பம் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு அதை கூறப்போகின்றோம். Babaji has just taken a very grand resolve, which Babaji will reveal to us now. 7 ഭാനുവാരം, 7 ஞாயிற்றுக்கிழமை, 7 வாரம் மகாமிருத்யுஞ்சய ஹோமம் இந்த சந்நிதியில் நடக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7 ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கும். இன்றைக்கி வேளக்கிழமை, இனி வெள்ளி, சனி 3 நாள் இருக்குது. இன்னையோட சேர்த்தா 3 நாள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து 11 மணி மனசில் வச்சுக்கோங்க. 11 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள அந்த யாகம் பூர்த்தியாகும். அது உள்ளே வச்சு தான் நடக்கும், கோவிலுக்குள்ளே வச்சு தான் நடக்கும். மகாமிருத்யுஞ்சய ஹவனம், சமூக மிருத்யுஞ்சய ஹோமம். சமூக மிருத்யுஞ்சய ஹோமம் நம்ம எல்லாரும் குடும்பசமேதம் அந்த யக்னத்தில் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நீங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தோட நாமத்திலும் அந்த யக்னம் பண்ணணும். மகாமிருத்யுஞ்சய ஹோமம், சமூக மிருத்யுஞ்சய ஹோமம். நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு. நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ எந்த விதமான தாக்கங்களும் வரக்கூடாது. அந்த ஒரு பிரார்த்தனையில் நம்மளெல்லாரும் கூடி செய்கின்றோம் இந்த விஸ்வத்துக்காக. Babaji has just made a grand resolve that starting this Sunday for 7 consecutive Sundays from 11 a.m. there will be a Maha Mrityunjaya Homa held inside, where all of us should come and participate, and as a mass congregational prayer we will all be performing together, and we need to represent our families here, as we know that so much of trouble and so much of disease and distress is there in the world. All of us must come and join for this Havanam. நம்மளெல்லாம் இந்த விஸ்வத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஆயுள், பலம், ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த விதமான தாக்கங்களும் நம்ம வாழ்க்கைக்கு வரக்கூடாது. மகாமிருத்யுஞ்சய ஹோமத்தை பண்ணிக்கொண்டு அந்த சதாசிவன்ட்டு நம்மளெல்லாம் வரம் கேட்போம். On every Sunday 11 a.m. till 2 p.m. in this yajna, let us fervently plead to Lord Sadashiva to protect us and give us that protection, the shield from all the distresses and diseases and all the dreadful disasters which are happening all around us. Please offer your shield of protection to us, O Lord. யாகத்துக்கு வரும்போது நீங்கள் எள்ளு கொண்டு வரலாம். உங்கள் வீட்டில் வச்சு எடுத்து கொண்டு வரலாம். எள்ளு கொண்டு வரலாம் நீங்கள். പിന്നെ அரிசி கொண்டு வரலாம் நீங்கள். எள்ளும் அரிசியும் நீங்கள் கொண்டு வரலாம். പിന്നെ
ஒரு தேங்காவும் நீங்கள் கொண்டு வரலாம். தேங்காய் நீங்கள் வரும்போது வீட்டில் வச்சு கொண்டு வரணும். அதுக்கு தான் சொல்கிறேன். வரும்போது கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஒரு இரவு வச்சுட்டு கொண்டு வரணும். ஒரு இரவு இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு இரவு உங்கள் வீட்டில் அது இருக்கணும். எள்ளு, அரிசி, தேங்காய் கொஞ்சம் போதும், ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. தேங்காய் நீங்கள் கொண்டு வந்து அது வீட்டில் வச்சு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் என்ன சங்கல்பம் பண்ணணும்னு. கெட்ட முட்டுகளெல்லாம் நீங்கணும், கெட்டு இருக்கும் முட்டு இருக்கும், அதெல்லாம் நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தேங்காய் நீங்கள் நல்லா சங்கல்பம் பண்ணிவிட்டு கொண்டு வந்து யோக சித்தி மகாகணபதிக்கு உடைக்கணும். வரும்போதே உடைச்சிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வரணும். அந்த கணபதிக்கு முன்னாடி நல்லா கும்பிட்டுட்டு அங்கே உடைச்சிடணும். அப்புறம் எள்ளும் அரிசியும் இங்கே கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணணும் யாகசாலையில். அது சிவார்ப்பணம். பச்சரிசி கொஞ்சம் போதும், ரொம்ப வேண்டாம். சமைக்கிறதுக்கான அரிசி நீங்கள் நிறைய கொண்டு வரலாம், அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் யாகத்துக்கான அரிசி பச்சரிசியாக இருக்கணும், கொஞ்சம் போதும். எள்ளும் அரிசியும் சேர்த்து ஹோமிக்கும். So the sacred offering which we all can get, we have to remember very carefully. These items we need to buy the previous night and keep. நெய் அது உங்கள் விருப்பத்துக்கு கொண்டு வரலாம். நெய் அது ஹவனம் ஆரம்பித்து ஹவனம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் அந்த நெய் ஆஹூதி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த நெய் உங்களுக்கு பிரசாதமாயிட்டு இங்கேருந்து கிடைக்கும். மிருத்யுஞ்சய ஹோமத்தோட பிரசாதம் என்றது நெய் தான். அந்த நெய்யை நம்ம வீட்டில் வச்சு விரதத்தோடு சேவிக்கணும். அப்போது எந்த விதமான தாக்கமும் நம்ம லைஃப்பில் வராது. அது சத்தியமான வார்த்தை. Very powerful resolve and blessings by Babaji. So if we bring some certain sacred items and keep in our homes, we should get a coconut if we wish to offer. We have to buy the previous night, so that previous days, so that it stays in our homes. And from our home, when we are bringing it, we have to bring it with a resolve and prayer that may all the knots and bumps in our lives, may all of them be taken away. And when we come to the temple, we have to go at the presence of Yoga Siddhi Ganapati. After performing a circumambulation, we have to break the coconut there. And also we can get black sesame seed and raw rice, which is white rice. Now these also need to be in our house at least for a night before we bring. And the amounts which we are offering for the sacrificial yajna need not be a lot. We can get a small amount of it in a separate packed provision and offer it for the yajna. If we want to offer more rice for the kitchen or as a samarpana, as an offering, that is separate, but the rice which we are going to offer for the sacrificial fire will be a smaller quantity, also the black sesame seed. But we can get also ghee. Now ghee is going to be constantly used throughout the yajna, so the amount of ghee is whatever we wish to. And these if we bring, Babaji has just uttered some glorious, very powerful words that our lives will not have any negative effects or disasters. നമ്മളെല്ലാവരും 7 വാരം இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமத்தை நல்ல தரிசனம் செய்வோம். அந்த ஆசீர்வாதத்தை உள்வாங்குவோம். அந்த ஆனந்தத்தோடு நம்ம பகவானை சேவித்து நிறைவ வாழ்வோம். For these 7 consecutive Sundays starting this Sunday, let us all be very joyfully involved and let us participate in the worship wholeheartedly, so that by the grace of the Lord may all our families, our lives, all of them become glorious. எப்படியாவது முயற்சி எடுத்து குடும்பத்தோடு வர முடியலன்னாலும் குடும்பத்திலிருந்து ஒருவராவது வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு குடும்பத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். So as a family, it is most ideal if all of us can come and attend, but in case we can't, at least one representation of each family should definitely try to make it and be there for all the 7 Sundays.
7 வாரവും நம்ம குடும்பத்தினுடைய பிரதிநிதியாയിട്ട് ഒരാളാவது அந்த யக்னசாலையில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லது. Each family, if we have at least one representative mandatorily attending here and performing worship for the yagna, it will be highly beneficial. மகா மிருத்யுஞ்சய ஹவனம் ரொம்ப விசேஷமாக பண்ண போகிறோம். ரொம்ப அலங்காரத்தோடு ரொம்ப அமோகமாக பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் இதில் மகா சங்கல்பம், அந்த சங்கல்பத்துக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். அப்போ தான் அது நிறைவாக நடக்கும். It's going to be performed very elaborately with a lot of worship and the decorations, and all of us need to be definitely involved wholeheartedly. உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்த காலத்தில் நம்ம 12 சனிக்கிழமை 12 செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான யாகம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது அடுத்த யாகம் ஆரம்பிக்க வேண்டிய காலம் நெருங்கி வந்திருக்கு. 7 வாரம் மகாமிருத்யுஞ்சய ஹவனம் நடக்கும். அதை பூர்த்தியான உடனே 7 வாரம் மகா தன்வந்தரி மகாயாகம் நடக்கும். அப்படி 14 யாகங்கள் நடக்கும் இந்த காலத்தில். இப்போ கட்டாயம் பண்ணி தாவணும். அந்த மாதிரி நிலைமைக்கு போகுது உலகம். அப்போது எந்த விதமான தாக்கங்களும் இல்லாமல், எந்த உயிரினங்களுக்கும் விபத்துகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு மகாமிருத்யுஞ்சய ஹவனமும் மகா தன்வந்தரி ஹவனமும் பண்ண போகிறோம். அதில் ஆரம்பத்தில் மிருத்யுஞ்சய ஹோமம் 7 வாரம், அதை தொடர்ந்து 7 வாரம் தன்வந்தரி மகாயக்னம் நடக்கும். அதை பற்றி விளக்கம் அப்புறம் கூறுவோம். Last year, during the tough times of Corona, Babaji's Sankalpa resolve was to perform 12 consecutive worship for Lord Saturn every Saturday, as well as planet Mars every Tuesday. So we had some very powerful fire worship performed here. Now it is Babaji's very strong resolve that 7 consecutive Sundays, which will start from this coming Sunday, there will be worship of Lord Shiva, Mahamrityunjaya Homam, followed by 7 Sundays as a worship for Dhanvantari Mahahomam. Dhanvantari is the divine physician of all the gods. இது கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். நீங்களெல்லாம் சைவமாக இருந்து சாதனைகள் செய்ய வேண்டிய காலமாக்கும் இந்த மண்டல காலம். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் சைவமாக இருக்கிறது தான் விரதம் என்று சொல்லுறது. மண்டல கால விரதம் அப்படின்னா சைவமாக வாழுவது, சாப்பிடாமல் வாழ்வதில்லை, சைவமாக வாழுவது, சிவத்தை நினைத்து கொண்டு வாழுவது, சேவையில் முழுகி வாழுவது. அதான் இந்த மண்டல கால விரதம் என்று சொல்கிறது. This time, which is Mandala Kala till the 14th or 15th of January and the Kartika month, it is very essential that all of us realize the power of penances which we perform, and the bare minimum of that is being vegetarian, by which we are trying to appease and worship Lord Shiva. It doesn't mean not eating anything at all, but trying to be in a way which pleases Lord Shiva. மேக்ஸிமம் நீங்கள் முயற்சி எடுத்து இந்த மிருத்யுஞ்சய ஹோமத்துக்கும் தன்வந்தரி ஹோமத்துக்கெல்லாம் வரும்போது சைவமாக ஒரு விரதத்தோடு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட எல்லாம் ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. நம்மளெல்லாம் ஒரு விரதத்தோடு இருந்து இந்த யாகம் செய்யணும். உங்களுக்கெல்லாம் ஒரு பார்ட் இருக்குது இந்த யாகத்தில். அது அந்த யாகம் நடக்கும்போது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்போ நீங்களெல்லாம் அதுக்கு தயாராகிட்டு வரணும். ஒரு சபரிமலைக்கு மாலையெல்லாம் போட்டு நம்ம சபரிமலைக்கு ஐயப்ப சாமிக்கு நெய் எடுத்து போகிற மாதிரி விரதம் இருந்து குடும்பத்திலிருந்து சாமி சொன்ன திரவியங்கள் எல்லாம் கொண்டு வாங்கும். எள்ளு, அரிசி, தேங்காய், நெய், இந்த திரவியங்களெல்லாம் நீங்கள் ஒரு விரதத்தோடு இருந்து கொண்டு வாங்கும். சைவத்தோடு இருந்து கொண்டு வாங்கும், சிவத்தோடு இருந்து கொண்டு வாங்கும், சேவையோடு இருந்து கொண்டு வாங்கும். அப்போது நீங்கள் கொடுக்குற திரவியம் கொண்டு நம்ம சேவிக்கும் சேவைகள் எல்லாம் மகாமங்கலமாகும். அது ரொம்ப நல்லது.
All of us have to be prepared to be in a pure state of mind and body, which means we have to be prepared to follow vegetarianism when we come to offer all the sacred offerings. So unless we all are mentally prepared and we have prepared our mind and body to be in that sacred and pure state and perform this, the power and intensity of the worship will be very high and immense, and all of us are required to come to that level and participate. தெரியுமா, நம்ம உயிரை தேடுவதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம யாருனுடையும் உயிரை எடுத்து நம்ம உயிரை தேடுவதில் அர்த்தம் இல்லை தானே. The reason is very simple and very deep. We are performing Mrityunjaya Yajna so that our lives are secure and protected. And in that process, if we are harming or killing another life, it doesn't make sense. அப்படி ஒரு வேலை நம்ம பண்ணிக்கிட்டு நமக்கு உயிர் கேட்கறதுல அர்த்தம் இல்லை தானே. So when we are able to harm and kill any other living being and then come and make a request for our life to be glorious, so that doesn't actually tally. உயிரை கொடுத்து உயிரை தேடுவதே தர்மம். Actual meaning of sacrifice and penance is giving up our life to be of help or help another life. ஓம் சரவண பவா. Om Sharavana Bhava. இப்போ